புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த புதிய மனுஷன் எப்படி இருக்கிறார், அந்த புதிய மனுஷன் எப்படிப்பட்ட புதிய மனுஷன் நம்ம தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதான தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக அதே கொலோசியர் 3 அதிகாரத்துல 11 வசனம் படிக்கிறேன். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தானும் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அந்த புதிய மனுஷன் ஒரு யூதனை போல அல்ல, ஒரு கிரேக்கனை போல அல்ல, ஒரு அடிமையானவனை போல அல்ல, ஒரு புறஜாதியான போல அல்ல. எப்படிப்பட்ட புதிய மனுஷனா? கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அந்த புதிய மனுஷன்ல கிறிஸ்து தான் எல்லாமா.